அனைவருக்கும் வணக்கம். ஆரியர்கள் கைபர் கணவாய் வழியாக மேய்ச்சலுக்காக ஆடுகளை ஓட்டிக்கொண்டு இந்திய நிலப்பரப்புக்குள் நுழைந்த சிறிய அளவிலான நாடோடி கூட்டம். பெரும்பான்மை சமூகத்துக்குள் சிக்கும் சிறுபான்மையினர் அனுபவிக்கும் அத்தனை அடக்குமுறைகளுக்கும் உள்ளானவர்கள். ஆரிய பெண்களின் சிவந்த தோளும் நேர்த்தியான அழகும் அதிகார வர்க்கங்களால் விருந்தாக்கப்பட்டது. அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் வன்புணர்வு செய்யப்பட்டார்கள். அங்கிருந்து தொடங்குகிறது பிராமணர்களின் பழிவாங்கும் படலம். தான் கொண்ட கல்வியின் மூலம் சாஸ்திரம், சம்பிரதாயம், ஜோதிடம், சனாதனம், வர்ணாசிரமம், மனு தர்மம், இராமாயணம், மகாபாரதம் என்ற வரலாற்று புனைவுகளை உருவாக்கினார்கள். அவைகள் உண்மைகளையும் உள்ளடக்கியவையே. அதனாலே இந்த மண்ணில் 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக அவைகள் நிலை கொண்டு நிற்கின்றன. ஆரம்ப காலத்தில் பிராமணர்கள் தங்களை தாழ்த்தப்பட்டவர்களாகவே அடையாளப்படுத்தினார்கள். ஒவ்வொரு வேளை உணவுக்கான அரிசியையும் பிறரிடம் தானம் பெற்று உணவுண்டார்கள். தங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள தொட்டால் பாவம் வந்து சேரும் என்றார்கள். அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவனுக்குத்தான் அடக்குமுறைகள். எனவே அதிகாரத்தை ஆட்டி படைக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ஆண்டான் அடிமை கலாச்சாரத்தில் ஆதிக்க வெறிக்கு தீனி போடும் தீண்டாமையை புகுத்தினார்கள். ஆதிக்கம் செய்வதை தவிர்த்து அதிகாரத்தை கைப்பற்றுவதையே முனைப்புடன் செய்தார்கள். குடுமி, பூணூல், பஞ்சகச்சம், மடிசார் என உடல் தோற்றம் முதல் உடைகள் வரை தனித்த அடையாளங்களுடன் தங்களை தொடர்ந்து முதன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் மாட்டுக்கறி உண்பதை தவிர்ப்பதை பாபா சாஹேப் ரெவல்யூஷன், புரட்சி என்று பதிவு செய்கிறார். பிற சமுதாயங்கள் மாட்டுக்கறி உண்பதை தவிர்த்து ஒரு புரட்சியை கையில் எடுத்தால், பிராமணர்கள் மாட்டுக்கறியுடன் சேர்த்து மாமிசம் உண்பதையும் தவிர்த்து 2 புரட்சிகளை கையில் எடுத்தார்கள் என்று எழுதுகிறார். அனைவருக்கும் கல்வியை கொடுத்தால் தாம் வீழ்த்தப்படுவோம் என்பதை உணர்ந்து எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காதே என்றார்கள். உலகில் வீழ்த்தப்பட்ட எந்த ஒரு சமுதாயமும் கல்வியை கொண்டே தனது வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கிறது, தனது எதிர்காலத்தை கட்டமைத்திருக்கிறது. அப்பேற்பட்ட கல்வியை படிப்பு வரவில்லையா, வா ஆடு மாடு மேய்க்கலாம், வா பால் கறக்கலாம், வா பனையேறலாம், வா கருப்பட்டி செய்யலாம், வா மீன் பிடிக்கலாம், வா பானை செய்யலாம் என்று தமிழ் தேசியம் என்ற பெயரிலே தவறான பாதைகளுக்கு சிலர் வழிகாட்டுகிறார்கள். அவர்களின் அற்ப பேச்சுக்கு நீங்கள் ஒருபோதும் செவிசாய்க்க கூடாது. கல்வி எனும் வளர்ச்சி விதையை உங்கள் மனதில் விதையுங்கள், உங்கள் பிள்ளைகளின் மனதில் விதையுங்கள், உங்கள் சுற்றத்தாரின் மனதில் விதையுங்கள். கண்டிப்பாக அது துளிர்விட்டு ஒரு நாள் விருட்சமாகும். தங்களை ரட்சித்துக் கொள்ள அவர்கள் உருவாக்கிய இந்த சனாதன கோட்பாட்டில் இருந்து அவர்கள் விலக மாட்டார்கள். பிராமண வெறுப்பு, அவர்களை தரம் தாழ்ந்து விமர்சிப்பது என்பதையெல்லாம் கடந்து பிராமணர்களுக்குள்ளே இருந்த பாகுபாடுகளையும் களைந்தெறிய பாடுபட்டவர்தான் பாபா சாஹேப். அவர் காலத்து அரசியல் தலைவர்களும் பத்திரிகைகளும் பாபா சாஹேப் அவர்களை பார்ப்பன அடிவருடி என்று விமர்சித்தார்கள். விமர்சனங்களை தவிர்த்து ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்குமான சமத்துவத்தை பேசினார் அந்த சட்ட மேதை. நாமும் சமத்துவம் பேசுவோம். நாம் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, எவருக்கும் நிகரானவர்கள். நன்றி.